ஹாய், என்னோட போன வீடியோவில் நான் நெதர்லாண்ட்லேருந்து துபாய்க்கு ரீச் ஆனதை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நான் துபாயிலேருந்து சென்னை போனது. இந்த கிட்ஸோட ட்ராலி வந்து ரியலி கொஞ்சம் டிஃபிகல்ட் நமக்கு இழுத்துட்டு போகிறது. கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த க்ரௌடில் நடுவில் இழுத்துட்டு போகிறது. நாங்கள் இப்போ எங்களோட கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து ஆக்சுவலி 22 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அண்டு என் பையனுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. நான் தனியாக தான் அவனை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறேன். நான் என்ன நினச்சேன்னா துபாய் ஏர்போர்ட்டில் அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும் துபாய் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு. ஆனால் வந்து நான் அந்த பக்கிக்காக வெயிட் பண்ணேன். பக்கி வரவே இல்லை. ஸோ நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்தோடனே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அப்போது நான் நடுவில் ஒரு பக்கி நின்றுட்டு இருந்தது. போய் கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, இல்லை ஆல்ரெடி இதில் ஆட்கள் இருக்காங்க, என்னால் ஏற்றிக்க முடியாது அப்படின்னு. அது கேட்டதை பார்த்துட்டு அந்த பக்கியில் இருந்தவங்க வந்து, பரவாயில்ல நீங்களும் குழந்தைய மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ ஸ்வீட் பீப்புளெல்லாம் மீட் பண்ணுவீங்க. நான் அவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்களுக்கும் அது ஸோ ஸ்மூத்தாக போச்சு. அப்புறம் நாங்கள் கேட்டுக்கு வந்து நாங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேட்டுக்கு வந்தால் யார் ஃபுல்லாக நம்ம சென்னை போகிற ஆட்கள் தான். பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாரும் பார்த்த உடனே. சுற்றி தமிழ் பேசுகிறது கேட்ட உடனே. எப்போவுமே அப்படி தான் ட்ராவலில் நாங்கள் அங்கே வந்து சேரும்போது எங்களோட அந்த ஹாப்பினஸ் ரொம்பவே இருக்கும். நாங்கள் அங்கே பக்கத்தில் சுற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். என் பையனும் அவங்கக்கிட்டேருந்து முறுக்கு பிஸ்கெட் எல்லாமே அவ்வளோ கேரிங்காக சாப்பிட்டுன்னு அவனுக்கு கொடுத்தாங்க. அவனும் எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நம்ம பீப்புளை மீட் பண்ணுறதோட ஹாப்பினஸ். பயங்கர லவ் அண்ட் கேரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு அங்கே டைம் போனதே தெரியல. நாங்கள் உட்காந்து அவங்க கூட பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணனால எங்களுக்கு சுத்தமாக அந்த வெயிட்டிங் டைமே போனதே தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் போர்ட் பண்ணிவிட்டு எப்படியும் ஃபுட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, அவனும் தூங்கவே இல்லை. சரி, கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ கையில் மாய்ஸ்சரைசர் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ தட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அவன் வந்து அவன் சீட்டில் படுக்க மாட்டேன், இங்கே படுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா டிவி பார்த்துட்டே இவன் வந்துட்டு ஃபுட்டு வந்து இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கிட்ஸ் மெனு லைக் ஆம்லேட் அண்ட் பிரெட் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கட்லெட் அதெல்லாம் எனக்குமே அதே தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சென்னை வந்து இறங்கின எக்ஸைட்மெண்ட்டில் எந்த வீடியோவுமே எடுக்கல. இந்த ஃபுட்டோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வீடு தான். எங்கே வந்திருக்கோம் நம்ம? இந்தியா வந்திருக்கோம். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஆமா. Let's eat பண்ணுமா. Thanks for watching. Bye.